உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, என்ன பண்ண போகுது, நட்சத்திரநாதன் உங்க வீட்டில் தான் ஜாலியா ஜில்கானாவா இருக்காரு. செப்டம்பர் மாசம் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு, போக மாட்டாரு. பத்தாவதுக்கு ராசிநாதன் மிஸ்டர் சூரியன் ராகுவின் பிடியில் இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறாரு. ஆனா பயபுல அங்க சனியோட சேர போறாரு. ஏற்கனவே தலைக்கு மேல கேது வேற வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எய்த்தாப்புல 7ஆம் இடத்துல ராகு, பக்கத்து வீட்டுல 2ஆம் இடத்துல வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதன் வேற கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோட தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இணையதற்கான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கொஞ்சம் வக்கர நிவர்த்தி அடைந்து கொஞ்சம் முயற்சிகளையும் மேற்கொள்ள வைக்க போறாரு. அதனால பெருசா நம்ம கவலைப்பட வேணாம். மக நட்சத்திரக்காரங்க எதிராக சாமியார் ஆயிடலாமான்னு தோணும், இல்ல சாமியாரை நோக்கி பயணப்படுவீங்க, இல்ல நீங்களா கோவிலுக்கு போறது, பஜனை பாடுறது, கோவில்ல உட்காந்துக்கிறதுன்ற மாதிரி கோவிலோடு இந்த தடவை நிறைய கனெக்ட் ஆகும். நிறைய அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த அமைப்போடு போய் சேரணும், இல்ல அந்த கோவிலுக்கு போகணும், இஸ்கான் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு உருவாகும். யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலையில் கொஞ்சம் பளு அதிகரிக்கும். எப்பயுமே இந்த கேட்டாண்ட வாழ் மாதிரியே இந்த மாசம் 15, 16 தேதி வரைக்கும் இருக்கும். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் ஓரளவுக்கு இது கிரகண தோஷம் இல்லை அப்படின்றலாம் தாண்டியும் ஆல்மோஸ்ட் ராகு இப்படி இருக்காரு. சூரியன் கடக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால பெருசா ஒன்றும் கவலைப்பட வேணாம். ரெண்டு சேரக்கூடிய அந்த ஒரு 3-4 நாட்கள், மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 3ஆம் தேதிக்குள்ள ஒரு மிகச்சரியான யோகம் காத்திருக்கிறது. இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும். ராகு அப்படின்னாலே அதுக்கு ஒரு நிறைய காரகத்துவம் இருக்குங்க. நீங்க வழிபாடு பண்றது உங்களுக்கான இன்ட்யூஷன் கூட ராகு தான். நிறைய பேருக்கு இந்த தடவை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் மாறப்போகுது. ஏதோ ஒரு ஜோசியக்காரன் பார்த்தேன், இந்த இடத்துக்கு போக சொன்னாங்க, இத்தனை நாள் முடியல, இன்னைக்கு தான் டைம் முடிச்சுன்னு இந்த தடவை போயிட்டு வருவீங்க. இது வரைக்கும் பண்ணாம ஹீலிங் எனர்ஜியை நான் சென்ஸ் பண்ணேன், நான் உணர்ந்தேன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாம நான் அந்த நாடு ஜோசியம் பார்த்தேன், இந்த நாடு ஜோசியம் பார்த்தேன்னு அதுக்குள்ள போவீங்க. இது வரைக்கும் இல்லாமல் நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன், நான் பித்ருங்கா தேவிக்கு மிளகால அபிஷேகம் பண்ணேன், அர்ச்சனை பண்ணேன், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ராகுவோடைய ஒரு காரகத்துவம். அது சூரியனோட சேர்ந்திருக்கும் போது மன ரீதியாக ஏதாவது பண்ணி வாழ்க்கையை சரி பண்ணிடலாமா, ஏதாவது பரிகாரங்கள் மூலமா சரியாயிடுமான்ற தாட்டை யார் உருவாக்குவா? ராகு உருவாக்குவா. யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு. இது ஒரு பக்கம். நிறைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஷேக்கை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதம் அதெல்லாம் சரியா போயிடும். ராகு பிடிப்புல இருந்து ராசிநாதன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சனியோட சேர்ந்து நல்ல விஷயங்க. நீங்க தேவையில்லாம திரும்ப திரும்ப நெகட்டிவ். அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கு நடக்கூடிய வாக்குவாதத்துல கம்மியா இருந்தது மட்டும் போதும். ஒன்னா நீங்க அப்பா சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க, இல்ல உங்க பிள்ளை உங்க சொல்ற பேச்சு கேட்காது. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுமே நடக்குதுன்னா அப்படின்னா நீங்க கொடுத்து வைத்தவர்கள் பழகிடும். இல்லாட்டி இந்த மாசம் அது கொஞ்சம் அப்படியே அது மூலமா ஒரு வருத்தம், இல்ல அது மூலமா ஒரு யோசனை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக நட்சத்திரக்காரருக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. பயந்த தன்மையிலிருந்து வெளில வரப்போறீங்க. நிறைய பேருக்கு எதெல்லாம் கிடைக்கலோ அது டக்குன்னு கிடைக்க போகுது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எல்லாத்தையும் போட்டு நசுக்கிறாங்களே, ஒரு மாதிரி இருக்கு. தலைக்கு மேல இந்த கேது வேற வச்சுக்கிட்டு அமைதின்னு உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கான், வெளியில கோவமா வருது. இந்த 2 பக்கம் போட்டு என்னை அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்ற மாதிரி மத்தள மாதிரி என் பொழப்பாய் போச்சுன்னு வருத்தப்படுற அத்தனை மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு நிகழ்வான மாற்றம் நிகழப்போகிறது. ஒரு 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 இது வரைக்கும் நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க, டக்கு நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் பண விரயம், 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாயிருக்காருப்பா, கொஞ்சம் பண விரயம் ஏற்படும். அது வேற வழி இல்லை. அது சில பேருக்கு பணம் எந்த ரூபத்துல விரயம் ஆகுதுன்னு தெரியாது. பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மகளோ இல்ல உங்களுடைய மகனையோ குறித்த கவலை மேலும், இல்ல நீங்க குழந்தையா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். ஓகே, ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வா சூப்பர் அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஒரு விஷயம் என்னன்னா, குருவும் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா 11ஆம் இடத்துல உட்காந்து லாபஸ்தானத்துல உங்களை இயக்குவார். அடுத்தவர்கள் மூலமாக 7ஆம் இடத்து மூலமாக நல்ல வாய்ப்புகள். சுக்கிரன் வேற உச்சமா இருக்காரு. சுக்கிரன் உச்சமா இருக்கிறது அப்படின்றது வாவ் சூப்பரான ஒரு அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கிறது அப்படின்றது சாதாரண விடயம் இல்லை. 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு. அப்ப வேலையில இருந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க. இது வரைக்கும் வேலையில பயங்கரமா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த அமைப்பெல்லாம் தாண்டி வேலையில வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அது மடை திறந்த வெள்ளம் போல கிடைக்கும். அக்கா மூலமா, அத்தை மூலமா, பெண்
தோழிகள் மூலமாக, பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். ஒருவேளை பெண்கள் மேல பாசா இருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த தடவை அவங்களே உங்க கண்ணு தெரியாம வெளில போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை. இல்ல இதுவரைக்கும் இல்லாம ஒய்ஃப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல உங்க அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்க அத்தை சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். அதனால எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? மக நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. கொஞ்சம் டைம் பீரியட் இப்படிதான் இருக்கு. இதை நீங்களும் நானும் மாத்த முடியாது. நான் திரும்பியும் சொல்ற மாதிரி இந்த தடவை நான் கொஞ்சம் டெக்னிக்கலா தான் பேச போறேன். அதனால கொஞ்சம் இப்படி இருக்கு, பார்த்து நிதானமா நடந்துக்காங்க. இப்படி இருக்கிற மாதிரி இருக்க போறதுல ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா போகுது. ஓகே. ஸோ மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா 15 நாள் விட்டுறலாம் சாமிக்கு. ஆனா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு மாதிரி பூந்து விளையாடுவீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் காட்டுவீங்க. 23 செவ்வாயோட டிரான்சிட்லாம் வந்த அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க, நிறைய வந்து பேசுவீங்க, நிறைய வந்து இப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்லாம் இருக்கும். டீனேஜ்ல இருக்க பிள்ளைங்களாம் மக நட்சத்திரக்கார பிள்ளைங்க கொஞ்சம் கடுப்பா இருந்தா யாரோ உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்றேன்னா அவங்க மேல அப்படியே ஒரு மாதிரி கவனம். டீனேஜ் பிள்ளைங்க ரொம்ப கவனம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வேலையில ஒரு நிலையில ஒரு தன்மையை எட்டி பார்க்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது ஒரு நல்லவையை தான் கொடுக்க போறாரு. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சினாரியோ. சனியும் வந்துட்டாருன்னா அடுத்து ராசிநாதன் வரும்போது ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கிடைச்சிடும், ஒரு தெம்பு கிடைச்சிடும். ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு நல்லவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலம் வந்து விடும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாம நான் சரியா தான் பேசுறேன், அவங்க தப்பா பேசுறாங்கன்ற மாதிரி எண்ணமா நமக்கு வரும். ஆனா நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா சிம்ம வீடா கொஞ்சம் ஆளுமை காட்டியே பழகிருப்போம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அது ஒரு என்ன மதிக்கல, என்ன பண்ணலன்ற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். வீட்டுல வெள்ளை காட்ட வேண்டிய நேரமா தான் இருக்கு. 5 நாளைக்கு காட்டிடுங்க, வேற வழி இல்லை. பாத்திரம் தேய்க்க சொன்னா சரின்னு சொல்லி தேய்ச்சிடுங்க. வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. விதி வலியது, பஸ் இருந்துதான் ஆகணும். ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவத்தில் கவனம் தேவை. தேவையில்லாம மெடிக்கல் ஸ்கேம் வரதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கி கொடுத்துரும். அதனால 1க்கு 2 தடவை ஏதாவது டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. மாத்திரை சாப்பிடும்போது எக்ஸ்பிரி டேட் பார்த்து சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயது தாண்டியவர்கள் தேவைப்படக்கூடிய விஷயம். கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்க தான் செய்யும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் ஓடி வர மாட்டாங்க. கொஞ்சம் அதனால கவனமா இருங்க. குலதெய்வத்துடைய ஆசி பயங்கரமா இருக்கு. அதனால என்ன பண்ணாலும் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிடுவீங்க. கீழே விழ மாட்டீங்க. விழ போகும்போதே உங்களுடைய குலதெய்வம் நடுவில் கையை பிடிச்சி உங்களை எந்திரிப்பான்னு எழுப்பி விட்டுரும். பிரச்சனையை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்கள்லாம் பார்க்காத பிரச்சனையை இப்போ பார்த்துட போறீங்க. நீங்களா போய் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போய்க்காதீங்க. மூட் ஸ்விங்கை உருவாக்கிக்காதீங்க. இதுதான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயது தாண்டியவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ். ஓகே. இந்த மக நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, பிள்ளையார் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது தெற்கு பார்த்த பிள்ளையார் இருக்காரான்னு பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க. அதே மாதிரி ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இதை 27 தடவை டெய்லி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கங்க கணபதி வழிபாடு பண்ணுங்க. கணபதி ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கணபதிக்கு சந்தன காப்பு போட்டு இடத்துல இருக்க சந்தனத்தை எடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு நிதயம் மலர காத்திருக்கிறது. விநாயகருடைய அருளால் உங்களுடைய விக்னங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் மலரப் போகிறது. ஓகே. மார்ச் மாதம் நீங்க என்ன பார்க்க போறீங்க? மக நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை மார்ச் மாதம் நிறைய கோபுர தரிசனங்கள் பார்ப்பீங்க, கோபுரங்கள் பார்ப்பீங்க. திடீர்னு ஃபோன் எடுத்தா ஏதோ ஒரு கோவிலோட கோபுரத்தை காட்டுவாங்க. அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சிலைகள், இந்த ஆன்டிக் பீஸ் இதெல்லாம் உங்க கண்ணில் படும். நீ உச்சத்துக்கு தான் போற, கவலைப்படாத, நீ மேல இருந்து நான் உன்னை கீழெல்லாம் தள்ள மாட்டேன் அப்படின்றத காட்டக்கூடிய விஸ்வரூபமாகத்தான் இந்த கோபுர தரிசனத்தை பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டும். நிறைய பேர் கோபுரம் பார்ப்பீங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து இதற்கு கோயிலை முடிச்சு திடீர்னு வெளில வந்து கோபுரத்தை எட்டி பார்ப்பீங்க. அது உங்க கண்ணில் படும். போனை திறந்தானே இந்த கோபுரத்து இமேஜ் எல்லாம் வரும். நிறைய பேர் கோபுரம் மஞ்சள் தூள்லாம் வாங்கியிருப்பீங்க, பார்த்தா அதுக்குள்ள அது சேர்ந்து வரும். இந்த மாதிரி இந்த கோபுரம் அப்படின்ற விஷயம் இந்த தடவை கனெக்ட் ஆக போகுது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்துல நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை உயரத்தான் போகிறது. நீங்க கீழே போறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லை. உங்களுடைய குலதெய்வம் உங்க கையை பிடித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது என்பதை பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கையாகத்தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோபுரம் பார்த்தல் என்கிற நிகழ்வு நிகழப் போகிறது.